இன்றைய முக்கிய செய்திகள். சமூக வலைதளங்களில் சிறார் கணக்கு தொடங்க பெற்றோர் ஒப்புதல் அவசியம். டிஜிட்டல் தரவு பாதுகாப்பிற்கான வரைவு சட்ட விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு. கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்ய ராகுல் காந்தி வலியுறுத்தல். சத்தீஸ்கரில் ஊழலை அம்பலப்படுத்திய செய்தியாளர் படுகொலை. பாஜக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்றது ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய இளைஞர்கள். வணக்கம். சமூக வலைதளங்களில் சிறார் கணக்கு தொடங்க பெற்றோரின் ஒப்புதல் அவசியம் என மத்திய அரசு வெளியிட்டுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பிற்கான வரைவு சட்ட விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் பெருந்தொகையான பண மோசடி நடைபெறுவது அதிகரித்து வருகிறது. மேலும் சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச படங்களை வெளியிடுவது உள்ளிட்ட குற்றங்களும் அரங்கேறுகின்றன. இதனால் ஃபேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் தனிநபர் விவரங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இந்நிலையில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் வகையில் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. எனினும் கடந்த 16 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த சட்டத்தின் வரையறுக்கப்பட்ட விதிகளை தற்போது பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் வகையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி சமூக வலைதளங்கள், இ-காமர்ஸ் மற்றும் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்கள் எந்தெந்த தரவுகளை சேகரிக்கின்றன, ஏன் சேகரிக்கின்றன, அதற்கான காரணம் என்ன உள்ளிட்டவை குறித்த விளக்கத்தை பயனர்களுக்கு அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவு கசிவு ஏற்பட்டால் 72 மணி நேரத்திற்குள் இந்திய தரவு பாதுகாப்பு அமைப்பிடம் கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தரவு பாதுகாப்பு அலுவலரின் விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழங்க வேண்டும் என்றும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயனர்கள் நீண்ட காலத்திற்கு சேவைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் முன்னறிவிப்பு கொடுத்துவிட்டு அவர்களின் தரவுகளை நீக்க வேண்டும் என்று விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் சிறார் கணக்குகளை தொடங்கும் போது பெற்றோரின் ஒப்புதல் கட்டாயம் என்றும், பெற்றோரின் விவரத்தை அரசு அடையாள அட்டையின் உதவியுடன் சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் விதிமுறைகளை மீறுபவர்களின் அங்கீகாரம் மற்றும் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுபவர்களுக்கான அபராதம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனினும் தனிநபர் தரவுகளை தவறாக பயன்படுத்தினால் நிறுவனங்களுக்கு 250 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரைவு விதிகள் தொடர்பாக பிப்ரவரி 18ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை மத்திய அரசின் mygov.in இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம் என மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, தனியார் மயம் மூலம் இது நிறைவேறாது என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் சென்னை ஐஐடி மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது வாழ்க்கையில் எதை வெற்றி என்று கருதுகிறீர்கள் என்று திரு ராகுல் கேட்டதற்கு, தங்களது பணியில் தன்னிறைவு, சுற்றியிருப்பவர்களின் நலனுக்கு உதவுவது என்றும், அது முடிவுறாத பயணம் என்றும் ஒரே வார்த்தையில் சொன்னால் மகிழ்ச்சி என்பது உள்ளிட்ட பதில்களை மாணவர்கள் கூறினர். யாருமே பணம் என்று சொல்லவில்லையே என்று திரு ராகுல் காந்தி நகைச்சுவையாக கேட்டார். அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்குவதில் திரு ராகுலின் கொள்கை மற்றும் காங்கிரசின் பார்வை பற்றி மாணவர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், தரமான கல்வி வழங்கப்படும் என்பதற்கு உத்தரவாதம் அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்றார். A country needs to guarantee quality education to its people. And I don't think that the best way to guarantee quality education to our people is to privatize everything. Because frankly, when you bring the sort of financial incentive into the game, you don't actually give a quality education. The best institutions in our country are government institutions. I argue for much more money being spent in education by governments. கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை தாம் நடைபயணம் மேற்கொண்ட போது இளைஞர்கள் பலரிடம் உரையாடியதாக திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார். அப்போது எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என்று தாம் கேட்டதற்கு, பெரும்பாலானோர் பொறியாளர், மருத்துவர், வழக்கறிஞர், இராணுவ வீரர் என்ற 4 பதில்களை மட்டுமே கூறியதாக அவர் குறிப்பிட்டார்.
மக்கள் தொகையில் 2% பேர் மட்டுமே இந்த பணிகளுக்கு செல்ல முடியும் என்று குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி, நமது கல்வி முறை பரந்த பார்வையின்றி வெற்றி பற்றிய குறுகிய நோக்கத்துடன் இருப்பதாக கருத்து தெரிவித்தார். சத்தீஸ்கரில் சாலை அமைப்பதில் ஊழல் நடந்ததை வெளிக்கொணர்ந்த செய்தியாளர் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிஜாப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த முகேஷ் சந்திராகர் என்ற 28 வயது இளைஞர் பஸ்தார் நகரில் யூடியூப் சேனல் நடத்தி வந்த அவர் அதற்கு முன்பு சில ஊடகங்களில் பணியாற்றினார். ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று வீட்டை விட்டு வெளியே சென்ற முகேஷ் திரும்பி வரவில்லை என்றும் செல்பேசி மூலம் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றும் ஊடகத்துறையில் உள்ள அவரது சகோதரர் யுகேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கடைசியாக முகேஷின் செல்பேசி இருந்த உள்ளூர் ஒப்பந்ததாரர் சுரேஷ் சந்திராகருக்கு சொந்தமான வளாகத்தில் சோதனையிட்டனர். அப்போது அங்கு புதிதாக ஒரு கழிவுநீர் தொட்டி மூடப்பட்டிருப்பது குறித்து சந்தேகம் ஏற்பட்டது. அதை தோண்டி பார்த்தபோது அந்த இடத்தில் முகேஷின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. உடலின் பல பகுதிகளில் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயங்கள் காணப்பட்டன. அந்த ஒப்பந்தக்காரர் தொடர்பான செய்திகளை முகேஷ் வெளியிட்டு வந்த நிலையில் பஸ்தாரில் 120 கோடி ரூபாய் செலவில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடந்திருப்பதை அண்மையில் அவர் அம்பலப்படுத்தியதாக தெரிகிறது. இதையடுத்து ஒப்பந்ததாரர் மீது விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டது. இதனால் ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டதற்கும் கொலைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முகேஷ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று காலை சாலை மறியல் நடத்திய பத்திரிகையாளர்கள் அந்த ஒப்பந்ததாரரின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நாளை முதல் காலவரையற்ற மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதனிடையே முகேஷின் இழப்பு ஊடகத்துறைக்கு பெரும் இழப்பு என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ் சாய், இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் எந்த சூழ்நிலையிலும் தப்ப முடியாது என்றும் உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த கொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு தீபக் ஃபைஜ், பாஜக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் தங்கள் பணியை செய்ததற்காக ஊடகத்துறையினர் உயிரை இழக்க நேரிடுவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே முகேஷ் கொலை வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெறும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை காண உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் தமிழ்நாடு நோக்கி வருவார்கள். மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை. ஆண்டுதோறும் முதல் ஜல்லிக்கட்டு மாநிலத்திலேயே அதிக அளவில் வாடி வாசல்களை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தக்கங்குறிச்சி கிராமத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் திரு ரகுபதி, திரு மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதையடுத்து வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். உற்சாகமாக நடைபெற்ற இந்த போட்டியில் மொத்தம் 600 காளைகள் களம் இறங்க 300 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க முற்பட்டனர். ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 6 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாடுபிடி வீரராக 12 காளைகளை அடக்கிய மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீதர் தேர்வு செய்யப்பட்டார். 9 காளைகளை அடக்கிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவா என்பவர் 2வது பரிசு பெற்றார். வாடிவாசலில் நீண்ட நேரம் போக்கு காட்டி வீரர்களை மிரள வைத்த முத்துசாமி என்பவரின் காளைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் இந்த ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்பைய நாயக்கன்பட்டியில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. சுமார் 50 அறைகள் கொண்ட இந்த ஆலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் மருந்துகள் கலக்கும் போது உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வெடிச்சத்தம் கேட்டவுடன் தொழிலாளர்கள் அலறியடித்து வெளியே ஓடினர். பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 4 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடல்களை மீட்டனர். பயங்கர தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட 2 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன், பயிற்சி இல்லாதவர்கள் அங்கு பணியமர்த்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்.
நம்ம அவங்க வேலையில் எடுக்கணும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்மேன், மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே பயிற்சி கட்டாயம். பயிற்சி இல்லாமல் அவங்க ஃபேக்ட்ரியில் ரன் பண்ணக்கூடாது. இதில் ஒரு வாரம் தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க முறையான பயிற்சி கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றதை விசாரணையில் தெரியும். இதெல்லாம் அடிப்படையில் அவங்க மேலே குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை. வெடி விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்கவும் 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதிதாக கட்டப்பட்ட வீட்டை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மோரை ஊராட்சி வீராபுரத்தை சேர்ந்த தான்யா தனது நிலை குறித்து குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்ததை அடுத்து அந்த சிறுமியின் மருத்துவ செலவை அரசு ஏற்கவும் இலவச வீடு கட்டித்தரவும் திரு ஸ்டாலின் ஆணையிட்டார். அதன்படி சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில் பாக்கம் கிராமத்தில் 3 சென்ட் வீட்டுமனை அரசின் சார்பில் வழங்கப்பட்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டப்பட்ட வீட்டை தான்யாவின் குடும்பத்தில் திரு ஸ்டாலின் இன்று வழங்கினார். முதிர்ச்சியல் நோயால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸ்டாலின் ஆகிட்ட கோரிக்கை வச்சு அவர் எனக்கு சரி பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வீடு இல்லைன்னா கேட்டேன், அவர்கிட்ட வீடு கட்டி கொடுத்தாரு. வீடு சாவி கொடுத்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இனிமேல் யாரையும் எனக்கு வீடு இல்லைன்னு துரத்த மாட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியை அனுஷியாவின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சக்கர நாற்காலியை முதலமைச்சர் வழங்கினார். இதன் மூலம் சக ஆசிரியர்களைப் போல தானும் நின்று கொண்டு பாடம் நடத்த முடியும் என்ற ஆசிரியை அனுஷியா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற நாடகத்தை தமிழகத்தில் பாஜக அரங்கேற்ற வேண்டாம் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவினர் மீதுதான் பாலியல் பலாத்கார வழக்குகள் அதிகம் உள்ளதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. காரணம், பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்கள் தான் பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்டு வழக்கில் இருக்கிறார்கள். ரவுடிகள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார்கள். பாஜக ஆளும் மணிப்பூரில் பெண்களுக்கு வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுவதாக கூறிய திரு நாராயணசாமி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அங்கு சென்று தன்னை சவுக்கால் அடித்துக் கொள்வாரா என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் புகழ்பெற்ற அணுசக்தி விஞ்ஞானி ஆர் சிதம்பரம் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. உடல்நலக் குறைவால் மும்பை தனியார் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி சிதம்பரம் 1974 மற்றும் 1998 ஆண்டுகளில் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். பாபா அணு ஆராய்ச்சி மைய இயக்குனர், அணுசக்தி ஆணைய தலைவர், அணுசக்தி துறை செயலர் ஆகிய பொறுப்புகளை அவர் வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி தொடங்கியுள்ளதால் அதிகாலை வேளையில் மலைத்தொடர்கள் பனிமூட்டத்துடன் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான உறைபனி காலம் புயல் போன்ற இயற்கை மாற்றங்களால் தாமதமாக தொடங்கியுள்ளது. வீடுகளில் பயன்படுத்தும் தண்ணீர் உறைந்து போகும் அளவிற்கு கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் தீமூட்டி குளிர் காய்கின்றனர். அதிகாலையில் புல்வெளிகள் மீது பனி படர்ந்து வெள்ளை கம்பளம் விரித்தது போல காணப்படுகிறது. மலைத்தொடர்களை கடல் மூழ்கடித்தது போல பனி படர்ந்திருப்பதையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த எல்கேஜி மாணவியின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது. மாணவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் திரு பொன்முடி முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். குழந்தை உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல்ஸ், பள்ளி முதல்வர் டோம்னிக் மேரி, தாளாளர் எமில்டா ஆகியோர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அதிக இரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பள்ளி முதல்வரும் தாளாளரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு அவரது சகோதரியின் கணவர் சிவகுமார் உறவினரா இல்லையா என காங்கிரஸ் எம்பி செல்வி ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகுமாரின் வீட்டில் நடந்த சோதனையில் 13 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதை திசை திருப்பவே திரு அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்தியதாக ஏற்கனவே அவர் குற்றம் சாட்டியிருந்தார்.
திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி 3 நகைக்கடைகள் மற்றும் கடை உரிமையாளர்களின் வீடுகளில் 2வது நாளாக இன்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தினேஷ், தீரேஷ் சகோதரர்களுக்கு சொந்தமான திண்டுக்கல் மேற்கு ரத வீதி, ஆர்எஸ் சாலை மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள நகைக்கடைகளில் நடந்த வருமான வரி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் வெற்றி பெற்ற 6 இந்திய வம்சாவளியினர் இன்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். சுகாஷ் சுப்பிரமணியன் முதன்முறையாக இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். டாக்டர் அமிபேரா, ஸ்ரீதநேதர், ராஜா கிருஷ்ணமூர்த்தி, ரோகண்ணா, பிரமிளா ஜெயபால் ஆகிய 5 பேரும் ஏற்கனவே மக்கள் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களாக இருந்தவர்கள். இவர்கள் அனைவருக்கும் அவைத் தலைவர் மைக் ஜாக்சன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,720 ரூபாயாகவும், ஒரு கிராம் 7,215 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 99 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சமூக வலைதளங்களில் சிறார் கணக்கு தொடங்க பெற்றோர் ஒப்புதல் அவசியம் என மத்திய அரசு வெளியிட்டுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பிற்கான வரைவு சட்ட விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, தனியார் மயம் மூலம் இது நிறைவேறாது என்று தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் சாலை அமைப்பதில் ஊழல் நடந்ததை வெளிக்கொணர்ந்த செய்தியாளர் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.